திருவண்ணாமலையில 3 பெட் உள்ள இந்த ரூம் வந்து இவ்ளோ வசதியாக இருக்கும் அப்படின்னு வந்து நாங்க நெனச்சே பார்க்கல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ நீட்டாக இந்த ரூம் இருந்தது. அது மட்டும் இல்லாம வெஸ்டர்ன் டைப் டாய்லெட், இந்தியன் டைப் டாய்லெட் அந்த 2 டாய்லெட் இருந்தது. இங்க ஒரு கிட் வச்சிருக்காங்க. நம்ம வந்து பிரஷ் பண்றதுக்கு உண்டான 3 பிரஷ்ஷு, பேஸ்ட்டு, குளிக்கிறதுக்கு உண்டான சோப்பு, அப்புறம் சீப்பு, தேங்காய் எண்ணெய், ஷாம்பு இதெல்லாம் அந்த கிட்டில் வந்து இருந்ததுங்க. சுடு தண்ணி வந்து 24 மணி நேரம் வருது. தண்ணி வசதியோடு இருக்குது. அதே மாதிரி நம்ம பொருளெல்லாம் வச்சுக்கிறதுக்கு வந்து பெரிய செல்ஃப் ஒன்று வச்சுருக்காங்க. ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாம் இருக்குது. இவ்வளவும் இந்த இடத்துல வந்து கிடைக்குது அப்படின்னா திருவண்ணாமலையில் அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு அந்த கிரிவலம் வருவோம் இல்லைங்களா, அந்த கிரிவலத்தில் வந்து ஈசானிய லிங்கம் அப்படி சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த லாட்ஜ் வந்து அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏசி ரூம், ஏசி இல்லாத ரூம் அப்படின்னு சொல்லி இருக்குது. 6 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு ரூம் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து 1 மந்த் பிஃபோரே வந்து இது வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீசனபிள் ரேட்டாக தாங்க இருக்குது. இது 3 பேர் தங்கி இருக்கக்கூடிய இந்த ரூம் வந்து 2500 ரூபாய் சுமார் இந்த மாதிரி வந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 3000 தான் வரும். சனி ஞாயிறு அப்படின்னா ரேட் ஜாஸ்தி. மற்ற நாட்களில் வந்து இது வந்து ரேட் வந்து கம்மியாகும். அந்த விசேஷங்களுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறுபடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் வசதி சாயந்தரம் நேரம் ஆச்சு அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக லைட்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாம் மரம் செடி கொடிகளோடு இருக்குது. இங்கே தங்குறவங்களுக்கு வந்து இங்கே ஹோட்டல் இருக்குது. அங்கே காலையில் டிஃபன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ தாங்க. மதியம் ஈவினிங்கெல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப பே பண்ணிடணும். காலையில் வந்து காஃபி டீயோடவே அங்கே இருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்தது அந்த ஹோட்டல். இங்கே வேலை செய்யக்கூடியவங்க பார்த்திங்கன்னா கைகளில் க்ளவுஸு, தலையில் வந்து கேப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி வந்து மோப் போட்டு நிலமெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்பவுமே நீட்டாக இருந்தது. சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அங்கே வந்து டிஃபன் காஃபி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. அவ்வளோ நீட்டாக இருந்தது அந்த இடம் முழுவதுமே பார்த்திங்கன்னா. அதே மாதிரி நாங்கள் டிஃபன் சாப்பிடல, காஃபி தான் சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது காஃபி. இங்கே திருவண்ணாமலையில் வந்து இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு அரசு நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த தகவல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்க்கெல்லாம் வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்குங்க.